ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா AVG இந்த ஆன்டிவைரஸ் எப்படி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து அந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் கீழே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எப்போ போல் AVG ஆன்டிவைரஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க்கு கிடைக்கும். நான் வந்து ஆன்லைன் இன்ஸ்டாலரும் போடுறேன், அதாவது தனி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில், அண்ட் ஆஃப்லைன் இன்ஸ்டாலரும் போடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் வந்து கிடச்சிரும். அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். அதாவது இந்த ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் எவ்வளோ சைஸ் எடுக்குதுன்னு. ஓகே, பார்த்திங்கன்னா 470 MB டவுன்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பார்த்திங்கன்னா செட்டப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அண்டு கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டால் ஆப்ஷனே கொடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் வராது. பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் ஆட்டை ஓடும். பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலிங்னு வந்துருச்சு. இந்த ஸ்டார்ட்டப்பாருக்கு எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரம் ஆச்சு. இது இன்ஸ்டால் ஆகுன்னு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இது இன்ஸ்டால் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அண்ட் ஓப்பனும் ஆயிடுச்சு. அண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூ ஹேவ் த பேசிக் ப்ரொடெக்ஷன் எனேபிள் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு டிக் மார்க். அண்ட் பேசிக் ப்ரொடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் ப்ரொடெக்டட்னு போட்டிருக்காங்க. அண்டு இதோட வெப் அண்ட் இமெயில் ப்ரொடெக்ஷனும் எனேபிளில் இருக்குது. இதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து வெப் ஷீல்டு இருக்குது, இமெயில் ஷீல்டு இருக்குது, அண்ட் ஹேக் அலர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் வெளியே வந்தீங்கன்னா அண்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே கம்ப்யூட்டர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான ஃபைல் ஷீல்டு, பிஹேவியர் ஷீல்டு, அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷன், அண்ட் நெட்வொர்க் இன்ஸ்பெக்டர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வெளியே வருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரன் ஸ்மார்ட் ஸ்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டீப் ஸ்கேன் இருக்குது, அண்ட் ஃபைல் அண்ட் ஃபோட்டோ ஸ்கேன், பூட் டைம் ஸ்கேன், USB DVD ஸ்கேன், அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேனில் பார்த்திங்கன்னா ஸ்கேன் நடக்கும், ஆனால் ரீசால்வ் ஆகாது. ரீசால்வ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும், அதாவது ப்ரீமியம் வெர்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் காசு கொடுத்து. அந்த தான் இது. இல்லை பார்த்திங்கன்னா மேலே செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வேளை ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நடுவில் அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் ஆயிடுச்சு. அண்ட் பேசிக் ப்ரொடெக்ஷனில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான டிடெக்ஷன் அந்த இது செட்டிங்ஸில் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் டிஃபால்ட் எல்லாமே மீடியமில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் ஃபைல் ஷீல்டு, பிஹேவியர் ஷீல்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்கேன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ஸ்கேன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஸ்கேன் டைப்பு ஆப்ஷன் அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான குவாரண்டைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குவாரண்டைன் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபைல்ஸ்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 5120 MB இந்த இது வந்து லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு ஸோ பார்த்திங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் மோடு இதில் இருக்குது. அதாவது நீங்கள் அதாவது படம் பார்க்குறீங்க, அந்த இடத்துல எனக்கு எதுவும் நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனுக்கு எனேபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனில் எனேபிள் ஆகும். பார்த்திங்கன்னா ஹேக்கர் அட்டாக்ஸ், ப்ரைவசி, அண்ட் பேமெண்ட் ப்ரொடெக்டட் இந்த ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூ ஹேவ் த பேசிக் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சுனாலே உங்களோட விண்டோஸ் டிஃபால்ட் வந்து ஆஃப் ஆகிட்டு இதுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் விண்டோஸ் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்களாவே நீங்கள் வந்து அந்த வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அந்த சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த என்ன ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட பேர் வந்து அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்துடும். அண்ட் விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ஆஃபில் இருக்கும், அது வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ இதுதான் மெயினான ஆன்டிவைரஸாக மாறிக்கும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. ஸோ நாளைக்கு மறக்காம 3 மணிக்கு